இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூஜை கூட கூட எனக்கும் கொடுங்க ஐயா. வெற்றி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் விளக்கு பூஜை பண்ணிட்டு கோவிலை சுத்திட்டு வந்துடுறேன். நானும் கூட சுத்த வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இது என்னங்க சிரமமா? கோயில் சுத்துறது சிரமமா? அதுவும் உங்க புருஷங்க உங்க பின்னாடியே நான் சுத்திட்டு வரேன். வாங்க போலாம். என்ன மச்சான், சூப்பர். என்னன்னு நீ மட்டும் இருக்க? அண்ணி எங்க? ஓ, பூக்கடையில இருக்காங்களா? சரி சரி. வாட் ஷீ இஸ் டெல்லிங்? ஷீ இல்ல ஹீ. வாட் ஹீ டெல்லிங்? பார்க்காம போயிடுவாராம். பார்க்காம எங்க போறீங்க? புரியலையே. அதானே. ஓ, ரொம்ப நாள் ஆச்சு. அது புடிச்சு ஐ கேட்ச் இட் போட்டுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? அது வீட்டுக்கு தானே, நான் விட்டுறேன். பைக்கில் கார் டிராபிக். வேலை இருக்கா? யாருக்காச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? யாரோ அவரோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். சரிண்ணே, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். டாடா. முருகா, எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொன்னியா? முருகா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. காது வச்ச மாதிரி வேலையை முடிக்கணும். சரி, இந்தா. இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல கொடுத்துட்டு ரெடியா இரு. நான் கால் பண்றேன். என்ன? சரி, பணத்தை உள்ள வை. என்ன எதுக்கு கும்பிடுற? நீ கும்பிடுற சாமி தான் உன்னை கைவிடல. சரி சரி, நீ வீட்டுல கொடுத்துட்டு ரெடியா இரு. எல்லாம் சரியாயிரும். என்ன? என்னங்க இவ்ளோ பணம்? ஆனா நீங்க எங்க போறீங்க? இவ்ளோ பணம் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்கன்னா அப்படி என்னங்க வேலை? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. என்கிட்ட பொய் சொல்றீங்களா? இல்ல என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா? யோ சார், இப்போ என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் விசாரிச்சு வையா. சரிங்க, கூட்டிகிட்டு போ.
தம்பி வாங்க வாங்க. ஹலோ சொல்லுங்கய்யா. ஆமா அங்க ஒருத்தன் வந்திருக்கானா ஆக்சிடென்ட் கேஸுக்கு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஆக்சிடென்ட் கேஸ்ல ஆஜராகிறதுக்கு அங்க ஒருத்தன் வந்திருக்கானான்னு கேக்குறேன். ஆமா சார் வந்திருக்கான். ஆ, ஆனா அவன் பேசுறது ஒன்றும் புரியல சார். என்னது அவன் பேசுறது புரியலையா? ஆளு கொஞ்சம் விவரம் இல்லாதவனு சொல்லுங்கப்பா. ஓ ஆமா ஆமாமா, அந்த பையன் கொஞ்சம் விவரம் இல்லாதவன் தான். ஆனா அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணனு ஒத்துக்க வந்திருக்கான், புரியுதா? ம் ம். நீ அவனை தூக்கி உள்ள வச்சுட்டு கேஸை க்ளோஸ் பண்ற வழியை பாரு. சரிங்க சார் பண்ணிடுறேன். ம். சார் என்ன சொல்றாருன்னு சரியா புரியல சார். எனக்கு புரிஞ்சிருச்சு. யோ கான்ஸ்டபிள் சார். அவனை தூக்கி உள்ள வை. எஸ் சார். வா. சார் ஆ? என்ன சார் திடீர்னு வந்தவனை தூக்கி உள்ள போட சொல்லிட்டீங்க? யோ ஆக்சிடென்ட் கேஸ்ல ஆஜராக வந்திருக்கான். அவனை விட்டுட முடியுமா? ஸ்ரீகாந்த் கேஸ்ல இவன் தான் குற்றவாளி. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிரு போ. ஓகே சார். எங்க போயிருப்பான் முருகன்? பாட்டி தைரியமா இருங்க. அவரு எங்க போயிட போறாரு? நம்ம தைரியமா இருக்கலாம். என்னமோ தெரியலையே. அவருக்கு அப்படி ஆனதுல இருந்து இங்க என்ன நடந்தாலும் மனசு தாங்க மாட்டேங்குது. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.